மோஸ்ட்லி உங்களில் பல பேருக்கு இந்த நபரை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்தியாவுக்கு பல விதங்களில் பெருமை சேர்த்த நபர், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பாடி பில்டிங்கில் சொல்லத்தகுந்த இடத்த நல்லா ரீச் பண்ணி இந்தியாவுக்கு ஒரு நேம் வாங்கி கொடுத்த நபர். அவர் பேர் மணி. அவருடைய டெஸ்டிமோனியை இன்றைக்கி காலையில் பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் அந்த டெஸ்டிமோனியை பொறுமையாக பார்த்தேன். அந்த 5 மினிட்ஸ் வரைக்கும் உண்மையிலே மனசு வருத்தமாகவே இருந்தது. இப்படி ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை இவ்வளோ பெரிய நபர்கிட்ட வரைக்கும் பதிய வச்சுருக்காங்களே, இன்னும் நம்ம கிறிஸ்தவ சமுதாயம் ஒரு துளி கூட முன்னேறவே இல்லையே அப்படின்னு நான் தவறாக நினச்சிட்டேன். அந்த 5 மினிட்ஸ் வீடியோவை நான் லாஸ்ட்டில் போடுறேன். சூப்பர், வேறு லெவல் இருந்ததை இப்போ உடனே போடுறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். காட்டில இப்ப இருக்கிற உங்க வாழ்க்கையை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியுமா, நாங்க உங்களை எங்க பார்த்தாலும் எல்லா இடத்துலயும் இயேசுவின் நாமத்தை உயர்த்தி கொண்டு இருக்கிறீங்க. இப்ப நீங்க சொல்லுங்களேன், நீங்க நிறைய ஊழியம் செய்றீங்க அப்படி நாங்க கேள்விப்பட்டோம். உங்களோட ஊழிய பாதை எப்படி இருக்கு, உங்களோட ஜெப வாழ்க்கை, அதை குறித்து எங்களோட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. கிறிஸ்து என் ஜீவன், மரணம் எனக்கு ஆதாயம். ஏன்னா நான் எப்பயும் மறிச்சு போயிருக்க வேண்டியது, நான் நரகத்துக்கு தான் போயிருக்கணும். ஆனா என்ன தூக்கி எடுத்தாரு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி சுத்திகரிக்கிறேன்னு. பாவத்தில் வந்தவங்க தான் பாவத்தை பத்தி சொல்ல முடியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் மெய்யான தேவன், அவர் நித்திய ஜீவன் தர பரலோகத்துக்கு போறது வாசல் என்பது பிள்ளைங்களுக்கும் வாலிபர்களுக்கும் சொல்லணும். அதான் என்னோட வாஞ்சை. ஏன்னா இந்த உலகத்துல எல்லாம் கிடைக்கும், பணம் கிடைக்கும், காசு கிடைக்கும், எல்லாமே. ஆனா உலகம் கொடுக்க முடியாத, உலகம் எடுக்க முடியாத ஒரு சந்தோஷம் தான் அது பரலோகத்தின் சந்தோஷம், அந்த தேவனுடைய சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம். இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இயேசு கிறிஸ்து தான் தர முடியும். அவர்தான் தேவன், அந்த சராசரனை படைத்த ஒரே ஒரு இறைவன். அந்த இறைவனை பத்தி சொல்லணும். அவர்தான் ஜீவனோட தேவன். அதுதான் என்னோட வாஞ்சை. பெரிய கல்விமானானா கிடையாது, பெரிய புத்திமானானா கிடையாது, புதிய பலசாலினா அதுவும் கிடையாது. எளியவனை புனிதலின் தூக்கி அவனை ராஜாக்களோட பிரபுக்களோட மாற வைக்கிற தேவன். என் வாழ்க்கையில அதுதான் நடந்துச்சு. இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆளுங்க ஸ்டூடெண்டா இருக்காங்க, நிறைய பெரிய பெரிய ஆளுகளை ட்ரெயின் பண்ணிருக்கிறேன். ஆனாலும் ஒரே ஒருதான், என்னதான் இந்த உலகத்தை பேரை சம்பாதிச்சாலும், ஒருவன் உலகம் முழுவதும் தனக்கு ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்த என்ன ஆகுது? இந்த ஜீவன் இந்த உலகத்துல 60 வயசு, 70 வயசு, 80 வயசு, இல்ல 100 வயசு வாழட்டுமே. அதுக்கப்புறம் எங்க போவாங்க? பரலோகத்துக்கு போறதுக்கு, இந்த வைகுண்டத்துக்கு போறதுக்கு, அந்த நித்திய ராஜ்யத்துக்கு போறதுக்கு, மோட்சத்துக்கு போறதுக்கு, எப்படி சொன்னாலும், எந்த பாசத்துக்கு சொன்னாலும், எந்த வேடத்துக்கு சொன்னாலும், இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன். அவர் ஒருவர் தான் ஜீவன் உள்ள தேவன். அந்த ஜீவன் உள்ள தேவன் தான் பரலோகத்துக்கு கொடுக்கணும். ஒரு பாயிண்ட், மனுஷன் உலகம் முழுசும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த விஷயத்தை சுற்றி தான் கிறிஸ்தவ சாட்சிகள் எல்லாமே இருக்கணும். ஏன்னா நித்திய ஆக்கினைக்கு நியமிக்கப்பட்ட என்ன ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுத்து என்னை வாழ வச்சிருக்கிறாரு. நித்தியமாக என்னை படைச்ச கடவுள் கூட நான் வாழ போகிறேன். இதுதான் சாட்சியாக இருக்கணும். அதை சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக ராஜேந்திரன் மணி சார் சொல்லியிருக்காரு. எனக்கு உண்மையிலே அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட் நான் லாஸ்ட்டாக போடுறேன்னு சொன்னேன் இல்லையா, அது வரைக்குமே ரொம்ப நார்மலாக சப்புன்னு இருந்தது. என்னடா இந்த மனுஷன் இப்படி பேசிட்டே இருக்காரேன்னு. ஆனால் ஒரு செகண்ட் இந்த விஷயம் வந்ததுக்கப்புறம் பயங்கர சந்தோஷம். ராஜேந்திரன் மணி சார் சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக அவருடைய சாட்சி சொல்லியிருக்காரு. சரி, அதுக்காக அந்த லேட்டர் பார்ட் ரொம்ப மோசமாக, அது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அந்த லேட்டர் பார்ட்டை சுற்றி நம்ம சுவிசேஷம் இருக்கக்கூடாது, நம்மளுடைய சாட்சி இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ஏற்கனவே கேட்டோம் இல்லையா, இதை சுற்றி தான் நம்ம சுவிசேஷம் இருக்கணும், நம்ம சாட்சியும் இருக்கணும். அப்படி தான் நான் பைபிளில் இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, இருந்தாலும் லேட்டர் பார்ட்டியும் பார்த்துருங்க. பார்த்துட்டு நீங்களே கன்க்ளூட் பண்ணுங்கள், உண்மையான சாட்சி இப்போ ஏற்கனவே அவர் சொன்னதா இல்லை லேட்டர் பார்ட்டான்னு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஒரு தேவன் அறியாத குடும்பத்தில் பிறந்து 6 பிள்ளைகளோடு 2வது பிள்ளையாக பிறந்து வளர்ந்தவன். தகப்பனார் ஒரு குத்து சண்டை வீரர். சிறு வயது முதல் ஒரு குத்து சண்டை வீரராகி பழக வைக்கணும்னு ஒரு ஆசை. ஆனாலும் சிறு வயது முதல்ல எனக்கு வியாதிகள் இருந்துச்சு. அந்த வியாதியில நான் வளர அந்த வியாதி என்னோட கூடவே வளர்ந்து கொண்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துல 1997 என்னோட வாழ்க்கையை முடிச்சு கொள்ளணும், அவ்வளவு வியாதி. ஏன்னா எப்படின்னா, தலைவலி ஒண்ணு காலையில ஸ்டார்ட் ஆச்சு, நான் காலையில தொடங்கி இரவு நான் தூங்க வரையும் அந்த வலி கூடவே இருக்கும். அதுக்கான மருத்துவர் அழகினேன். நான் வணங்கியிருந்த எல்லாம் தெய்வங்கள் கிட்ட போனேன். எல்லாமே நான் சிறு வயது நல்ல பக்தி உள்ளவன் தான். ஆனாலும் எந்த வணங்குற தெய்வத்தால ஒரு கிடைக்கல, சுகம் கிடைக்கல, டாக்டராலையும் சுகம் கிடைக்கல. லாஸ்ட்ல செத்து போயின்னு சின்ன சின்ன பாவங்கள் செய்ய, அதெல்லாம் செய்தா சரியாகும். நான் டிஃபென்ஸ் இருந்தேன். அப்படியா, ட்ரிங்கர் குடிச்சா, கொஞ்சம் லிக்கர் குடிச்சா சரியாயிடும். ஆனா அது குடிக்க சொல்ல கொஞ்சம் குடிச்சாலும் அது விஷம் போற மாதிரி சூடாதான் போச்சு. சின்ன வயசுல இந்த பாடி பில்டிங் பண்ணனால எனக்கு அதுவும் ஒரு இது ஆகல, மருந்தால சுகவாங்கல. எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையில என்ன செய்யறது இல்லாத சூழலில் தான்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாரோ ஒரு மூலியமா சொன்னாங்க, எங்கெங்கயோ போறியாப்பா, என்னென்ன பண்ற, டாக்டர் போறிய, இயேசு சாமிகிட்ட ஒரு வாட்டி நீ கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்ல ஏதோ ஒரு நம்பர் கிடைச்சு அந்த நம்பருக்கு போன் பண்ணேன். அங்கிருந்து ஒரு சகோதரி எடுத்து அந்த போன்ல அது வரைக்கும் நான் கிறிஸ்தவன் கிடையாது, என் வரம்புகளே கிறிஸ்தவன் கிடையாது. ஆனாலும் தேவன் நான் கிறிஸ்தவன் இல்லாத போதிலும் அந்த ஒரே ஒரு ஜெபம் என் தலையோ என் வாழ்க்கையில நான் சிறு வயதுல இருந்த வியாதி அந்த நாளோட 1997ஆம் ஆண்டு குஜராத்ல ஏர்போர்ட்ஸ்ல இருந்தாங்க. அந்த இடத்துலதான் டெலிபோன், மொபைல் போன்லாம் கிடையாது. அந்த ஒரே ஒரு போன்ல வச்சு நான் அந்த ரூம்ல அந்த வியாதி என்னை விட்டு போயிடுச்சு. எனக்குள்ள இருந்த பாவ பழக்கங்கள் வியாதி விட்டு என்னை விட்டு போயிடுச்சு. நான் தான் அவர்கிட்ட பைபிள் நியூ டெஸ்டமெண்ட் வாங்கி நானே கேட்டு நான் படிக்க ஆரம்பிச்சேன். அப்ப ஆண்டவர் பேச ஆரம்பிச்சார். நான் தான் சர்ச்சு தேடி போனேன் குஜராத்தில் வச்சு. இப்படிதான் ஆண்டவர் பேச ஆரம்பிச்சாரு. என் வியாதிகள் போச்சு, என் பாவ பழக்கம் போச்சு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அவர் என்னோடு கூட இருந்தபடியா ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் ஜெயத்தை கொடுத்து இன்னைக்கு இந்த வேர்ல்டு சாம்பியன், ஏஷியா சாம்பியன், எல்லா நேஷனல் சாம்பியன், அந்த சர்வீசஸ்ல நேவி ஏர்போர்ஸ் ஆர்மில நம்பர் 1, ஏர்போர்ஸ்ல இருந்தது நம்பர் 1, எல்லா இடத்திலும் கர்த்தரால் மாட்டதாச்சு. எப்பயோ செத்து போய் சாகதான் போன நினைச்சேன். சாக போறவனுக்கு தேவன் ஜீவனை கொடுத்து இன்னைக்கு உலகம் பாகரமா வைத்தாரு. நிச்சயமா மாஸ்டர், ஆண்டவர் அவ்வளவு அழகா சிறு வயதில் உங்களை தெரிந்தெடுத்து மரணத்தின் பாதையிலிருந்து காப்பாத்தி ஜீவனோடு வைத்து பல இடங்களில் ஆண்டவர் உதவி செய்திருக்காரு. ஒரு போன் கால் மூலமா ஆண்டவர் சுகம் தருகிறார் அப்படின்னா அவர் எவ்வளவு உண்மையுள்ள தேவனா இருக்காரு இல்ல? ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாஸ்டர். சோ இப்போ இதை பார்த்துட்டு இருக்க வாலிபர்கள் நிச்சயமா நிறைய பேர் இயேசு அறியாதவங்க இருக்கலாம். எப்படி உங்களுக்கு ஃபிட்னஸ்ல ஒரு ஆர்வம் வந்துச்சு? ஏன்னா சின்ன வயசுல 14வது வயதுல நீங்க ஃபிட்னஸ் குள்ள என்ட்ரு ஆனீங்கன்னு சொன்னீங்க. அப்ப ஃபிட்னஸ் மேல இந்த ஸ்பெசிஃபைட் இந்த காரியத்தின் மேல உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு? சின்ன வயசுல ஃபாதர் பாக்ஸர் இருந்தாங்க. அதனால அவர் பார்க்க சொல்ல அதுமாதிரி பண்ணணும்னு. ஆனால் அந்த பாக்ஸிங் புத்தி சண்டை வீரன் அவரால் எனக்கு அது பிடிக்கல. அவரு கொஞ்சம் தன் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு. ஃபேமிலியோட பிரச்சனை இல்லாம சொல்ல எனக்கு அதை பத்தி எனக்கு ஒரு பெரிய நோட்டமா இல்ல. எங்க வீட்டு பார்த்து இந்தியன் ஏர்போர்ஸ் இருந்துச்சு. அது நிறைய இந்த பாடி பில்டர்ஸ் எல்லாம் போவாங்க ரோட் ஏர்போர்ஸ் ரோட்ல. பார்க்க சொல்ல அவங்களை போல அப்புறம் எங்க வீட்டு பார்த்து நிறைய கறிக்கடலாம் இருக்கும். அந்த கறிக்கடலாம் பெரிய போட்டோல மாட்டி வச்சிருப்பாங்க. அப்படியே அவங்கள போல ஆக கூடாது அப்படின்னு ஒரு ஆர்வம். ஆனா அதுக்கான எந்த வழியில குடும்பமா ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்துல பிறந்தனால அதுக்கான ஆனா முயற்சி மட்டும் விடல. ஆனா முயற்சி எடுத்துட்டு இருந்தேன். காலம் கடந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிந்த உடனே இன்னைக்கு எங்கெல்லாம் கொண்டு போன அந்த ஆசையெல்லாம் தேவன் நிறைவேற்றிருக்கிறாரு. இன்னைக்கு இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது எல்லாமே கர்த்தராகிய இயேசு தான். இன்னொரு விஷயம் என்ன சொல்ல போனா, எல்லாத்துக்கும் ஒரு ஃபீல்டுக்கும் ஒரு குரு வேணும் கத்துக்கிறதுக்கு. எனக்கு ஒரே ஒரு குரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் என்னோட குரு. சாதாரண ஒரு மிஸ்டர் தாமரத்துல ஸ்டார்ட் பண்ணேன் பாடி பில்டிங் ஏரியால. ஆனா இன்னைக்கு உலக லெவல்ல சாம்பியன் ஆகிறது காரணம் எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். மனிதனோட டாக்குமெண்டோட ரிப்போர்ட் வரைக்கும் இனி வாழ்நாள் ஃபுல்லா நடக்க முடியாது. நீங்க கட்டில தான் இருக்கணும், கருத்துல தான் இருக்கணும். அது மாதிரி வீல் சேர் தான் போகணும். இங்க பாக்குறேன், இப்ப நீங்க என்ன பார்த்து தெரியுதா? ஆனா கர்த்தருடைய கிருபையினால மனிதனாலே கூடாதது மெடிக்கல் மிராக்கிள் என்னோட வாழ்க்கை. இதை பாக்குறவன் யாரா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உங்களையும் நேசிக்கிறார். அவங்களை யாரு கூப்பிட்டாலும் ஏசப்பா எனக்கு உதவி செய்யலாம், கண்டிப்பா கேட்கிறவனவும் பெற்றுக்கொள்கிறான். என் வாழ்க்கையில அறியாதருக்கு சொல்லி அவர் தேடி வந்து இலவசமா சுகத்தை கொடுத்து நீ உலகம் பாதரமா இருக்காரு. நான் மட்டும் இல்ல, என்னோட சன் வேர்ல்ட் சாம்பியன். இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஆனா அவர் இந்தியன் ரயில்வேல வேலை பண்றாங்க. கர்த்தரால் எல்லாம் கூடும். இதுக்கு மட்டும் இல்ல, படிப்பா இருக்கட்டும் இல்ல வேலையா இருக்கட்டும், எந்த காரியமா இருக்கட்டும், எந்த காரியமா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவினாலே முடியும். அது மட்டும் இல்ல, பாடி பில்டிங் ஜெயிச்சேன், இதெல்லாம் பண்ணது என் வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறாரு. ஒரு நன்மை இல்ல, 2 நன்மை இல்ல, எந்த காரணமா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு. அது என் வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கேன். 1997 இந்த நாள் வரையும் என் வாழ்க்கையில் நன்மை, அநேக நன்மைகள். அதுக்கு பிரச்சனை வரலையா? பிரச்சனை வந்துச்சு, உண்மைதான். அழிக்க மணியான பொல்லாத மனிதர்களும் பிசாசும் மந்திரங்கள் சூனியங்கள் இப்படி எல்லாம் செய்யப்படுது. ஆனாலும் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், நமக்காய் ஜீவனை கொடுத்த தேவன் நம்மோடு கொடுப்பாரு. எந்த பேயோ பிசாசோ மந்திரமோ சூனியமோ எந்த செய்வினையோ எந்த மனிதனோ இயேசுவேன்னு கொடுத்தல எந்த வல்லமையோ நம்மள மேற்கொள்ள முடியாதுன்றதுக்கு நான் தான் சாட்சி. ஓகே மாஸ்டர், ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்தது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சிறு பிராயத்துல இருந்து மரணத்தின் பாதையில காப்பாற்றி நீங்க அந்த அப்பாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த ஃபிட்னஸ் இந்த பாதையிலையும் இயேசுவே எல்லா இடத்துலயும் உயர்வை தந்திருக்கிறார். இதெல்லாம் இன்னைக்கு ஒருவேளை இயேசுவை அறியாதவங்களும் இதை பார்த்து கொண்டு இருக்கலாம். அவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஃபிட்னஸ் குறிச்சும் ஒரு ஆசை இருக்கலாம். உங்களோட நாளை நீங்க எப்படி ஆரம்பிக்கிறீங்க, காலையில இருந்து நீங்க மாலை வரைக்கும் எப்படி உங்க நாளை கொண்டு போறீங்க, அதை ஷார்ட்டா அந்த யூத்துக்கு இது புரியுற மாதிரியும் அவங்க வாழ்க்கையில சக்சஸ் ஆகுறதுக்கு உங்ககிட்ட உள்ள அந்த சீக்ரெட் டிப்ஸ் அதை கேமரா பார்த்து சொல்லுங்களேன். இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தான். முதல் என் ஆவி ஆத்மா சரீரத்தை எழுதுன ஆண்டு காலத்துல ஒப்பு கொடுத்துருவேன். ஆண்டவரே இந்த நாளை நீங்க நடத்துங்க அப்படின்னு ஆண்டு ஒப்பு கொடுப்பேன். உங்க வாழ்க்கையில தோல்வியா இருக்கலாம், நீங்க தோத்து போறதுக்காக பிறக்கல, ஆண்டவர் உண்டாக்கலாம். உங்களை ஜெயித்து இந்த உலகத்திலும் ஜெயமான ஒரு வாழ்க்கையை கொடுத்து
நித்தியத்திலும் ஜெயமா முடிவில்லாத அந்த ராஜ்யத்திலும் உங்களை கொண்டு போய் சேர்க்க வல்லவராக இன்னைக்கு ஒரே ஒரு இயேசுவே என்று நீங்க கேளுங்க. கண்டிப்பா இந்த உலகத்திலே உங்களை படிப்புல இருக்கட்டும், வேலையில இருக்கட்டும், எந்த காரியமும் போர்ஸ்ல இருக்கட்டும், அந்த கேம்ல முதல் எடுத்த நீங்க இயேசு சாமி கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இந்த கேம்ல நம்ம ஒண்ணுமே தெரியாத ஒரு ஆளு எங்கெல்லாம் கால வச்சிருக்காங்களாம் இயேசுவின் நாமத்துல போச்சு எல்லாத்துல ஜெயத்தை கொடுத்தாரு. என் வாழ்க்கையில இவ்வளவு நன்மை செய்து உங்க வாழ்க்கை செய்ய மாட்டாரா? இது கேட்கிற உங்க வாழ்க்கையில இயேசுவினை கூப்பிடுங்க. கேட்கிற எல்லாரும் வாழ்க்கையிலயும் கண்டிப்பா நிச்சயம் உறுதி உங்க வாழ்க்கையில ஜெயத்தை கொடுப்பாரு. தேங்க்யூ மாஸ்டர். உங்களோட டைமையும் உங்களோட சாட்சியை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. கேட்டிங்களா? உங்களை பல பேருக்கு இதில் என்ன இருக்குது, இது நல்ல சாட்சி தானே, அற்புதமான சாட்சி தானேன்னு சொல்லுவீங்க. நான் எந்த தப்பும் சொல்லலை, அது குறையும் சொல்லலை, அந்த சாட்சி வேஸ்ட்டுன்னு சொல்லலை, நல்லது தான். ஆனால் எல்லாத்த விட ஒரு பாயிண்ட் தான் மிக 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 முக்கியம். இந்த உலகம் முழுசையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த உலகத்தில் நான் ஐஸ்வர்யவானாக இருக்கலாம், இல்லை பணக்காரனாக இருக்கலாம், ரொம்ப ரொம்ப ஏழையாக இருக்கலாம், இல்லை மிடில் கிளாஸாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் அது என்ன செய்யாது, எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. ஏன்? இந்த உலக வாழ்க்கையே டெம்பரரி, நித்தியமாக நான் வாழ போகிற ஒரு வாழ்க்கை, அதுதான் பெர்மனெண்ட். இது வந்து ஒரு பாசிங் க்ளவுட் மாதிரி. நான் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே எனக்கு வயசாகிடும், மரணம் வந்துடும். ஸோ இந்த உலகத்தில் நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், என்னை வந்து புழுதியிலேருந்து தூக்கி ராஜாக்களோடு அமர வச்சார் அப்படின்னு சொல்கிறது ஒரு மேட்ரே இல்லை. யாருக்கு அப்படின்னா, உண்மையிலே இந்த உலக வாழ்க்கை ஒரு டெம்பரரி, நித்தியமாக நம்ம வாழ போகிற வாழ்க்கை தான் பெர்மனெண்ட்டுன்னு தெரிஞ்ச ஆண்டவரோட பிள்ளைங்களுக்கு.